ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு டிப்ரெஷன் எப்போதுமே அதிகமாகவே தான் இருக்கும். இந்த மன அழுத்தம் குறையணும் அப்படின்னா அவங்க தான் கால்களில் நிற்கணும். யாருமே அவங்கள கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொழுது தன்னம்பிக்கை கிடைக்கும். இந்த தன்னம்பிக்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மன அழுத்தம் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. என்னோட வாழ்க்கையில் நான் யூடியூப் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய போராட்டம், அவமானம், அசிங்கம் 5 வருஷம் வரைக்கும் நான் பட்டேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. 5 வருஷம் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் யூடியூப்பில் தான். இன்றைக்கி 6வது வருஷம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என் சேனல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்க. கஷ்டம் படாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் என்பது கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலனாலும் 2 ரூபா 1 ரூபா டெய்லரிங் மூலம் எனக்கு கிடைச்சாலும் கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது என்னோட வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. அதனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு டெய்லரிங் கற்றுக்கோங்க, தன்னம்பிக்கையோடு வாழுங்க, ஜெயிப்பீங்க.